வணக்கம். டெல்லி அரசு பெண்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? இனிமே இலவசமா சமையல் எரிவாயு சிலிண்டர் கிடைக்க போகுது. ஆமாங்க, வாங்க இத பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம். வருஷத்துக்கு 2 சிலிண்டர் இலவசமா? ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். டெல்லி அரசு தகுதியுள்ள பெண்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 2 சிலிண்டர் இலவசமா கொடுக்க போறாங்க. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், இது எப்படி வாங்குறதுன்னு எல்லாத்தையும் நாம இப்போ தெளிவா பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த புது திட்டம்லாம் என்ன, ரெண்டாவது இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், மூணாவது இதை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, நாலாவது இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, கடைசியா இதனால என்னென்ன தாக்கங்கள் ஏற்படும். இந்த எல்லா கேள்விகளுக்கும் நாம இப்போ பதில் தேடலாம். சரி, வாங்க முதல் விஷயத்துக்குள்ள போலாம். டெல்லி பெண்களுக்காக தேர்தல்ல கொடுத்த ஒரு முக்கியமான வாக்குறுதிய முதலமைச்சர் ரேகா குப்தா தலைமையிலான அரசு இப்போ நிறைவேற்றிருக்காங்க. சமீபத்துல, அதாவது ஜனவரி 21 நடந்த கேபினெட் மீட்டிங்ல இந்த திட்டத்துக்கு அதிகாரப்பூர்வமா ஓகே சொல்லிட்டாங்க. இது மூலமா தேர்தல்ல சொன்னது வெறும் வார்த்தை இல்ல, செயல்னு நிரூபிச்சிருக்காங்க. ஓகே, திட்டம் சூப்பரா இருக்கு. ஆனா இது எல்லாருக்குமே கிடைக்குமா, இல்ல யாருக்கு மட்டும் கிடைக்கும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த திட்டம் ரொம்ப குறிப்பா சிலருக்கு மட்டும்தான். ஒன்னு, நீங்க டெல்லியில வசிக்கிறவரா இருக்கணும். 2, நீங்க பொருளாதாரத்துல பின்தங்கிய, அதாவது இடபிள்யூஎஸ் குடும்பத்தை சேர்ந்த பெண்ணா இருக்கணும். 3, உங்ககிட்ட கண்டிப்பா ரேஷன் கார்டு இருக்கணும். இந்த 3 தகுதியும் உங்களுக்கு இருந்தா இந்த திட்டம் உங்களுக்கானதுதான். அடுத்து 3வது கேள்வி. சரி, எனக்கு தகுதி இருக்கு, ஆனா அது எப்படி வாங்குறது? ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு முறை. இதுக்கு பேரு நேரடி பயன் பரிமாற்றம், அதாவது டிபிடி. முதல்ல நீங்க எப்பவும் போல காசு கொடுத்து சிலிண்டர் வாங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த முழு பணமும், ஆமாங்க, முழு பணமும் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே நேரடியா திரும்பி வந்துடும். எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க. இந்த 2 சிலிண்டரும் எப்போ கிடைக்கும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? சிலிண்டர் மார்ச் மாசம் ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்துக்காகவும், 2வது சிலிண்டர் தீபாவளி பண்டிகை நேரத்திலையும் கிடைக்கும். அதாவது முக்கியமான பண்டிகை நேரத்துல மக்களுக்கு ஒரு உதவியா இருக்கணும்னு தான் இந்த ஏற்பாடு. சரி, எந்த ஒரு சர்க்காரி திட்டத்துக்கும் பின்னாடி ஒரு அரசியல் காரணம் இருக்கும் இல்லையா? இந்த திட்டத்தோட அரசியல் பின்னணி என்னவா இருக்கும்? பாருங்க, தேர்தல்ல பெண்களுக்கு இலவச சிலிண்டர் தரத வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்திலேயே ஆயுஷ்மான் பாரத் மாதிரி ஹெல்த் ஸ்கீம், அப்புறம் மலிவு விலையில சாப்பாடு தர அடல் கேண்டீன் பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த வரிசையில இப்போ கொடுத்த வாக்குறுதிப்படி இந்த இலவச சிலிண்டர் திட்டத்தையும் நிறைவேற்றிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா டெல்லிக்கு இந்த திட்டம் ஒன்றும் முழுக்க முழுக்க புதுசு இல்ல. இதுக்கு முன்னாடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாதிரி பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இதே மாதிரி திட்டங்கள் இருக்கு. அங்க அது வெற்றிகரமா செயல்படுறதால அதே மாடலை இப்ப டெல்லியிலயும் கொண்டு வராங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நாம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த திட்டத்தால என்னென்ன தாக்கங்கள் ஏற்படும், அரசுக்கு எவ்வளவு செலவாகும், மக்களுக்கு என்ன நன்மை? இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு டெல்லி அரசுக்கு வருஷத்துக்கு சுமார் 300 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும்னு ஒரு மதிப்பீடு இருக்கு. இது பார்க்க பெரிய தொகையா இருந்தாலும் மக்களின் நலனுக்காக அரசு செய்யற ஒரு முக்கியமான முதலீடா இதை பாக்குறாங்க. இந்த திட்டத்தோட உண்மையான நோக்கம் என்னன்னா, ஏழை குடும்பங்களோட சமையல் செலவை குறைக்கிறது தான். இது அவங்களுக்கு ஒரு பெரிய நிதிச்சுமையை குறைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க பட்ஜெட்ல ஒரு பெரிய உதவி. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாநில அரசின் திட்டம் ஏற்கனவே நாடு முழுக்க இருக்கிற மத்திய அரசோட பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா திட்டத்தோட சேர்ந்து தான் செயல்படும். அதாவது அங்க கிடைக்கிற மானியத்தோட சேர்த்து இது ஒரு கூடுதல் பலனா மக்களுக்கு கிடைக்கும். சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த திட்டம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உண்மையிலேயே இது ஏழை பெண்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? 300 கோடி ரூபாய் செலவுல வர்ற இந்த திட்டம் அதோட இலக்க சரியா அடையுமா? இதோட உண்மையான தாக்கத்தை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.